ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஈஸ்டர் நாளை நாம் கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனுக்குலத்திற்காக, நமக்காக இயேசு பூமியில் பிறந்தது உண்மை. சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு இருந்தது அப்படி கிடையாது. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததே ஒரு மிஷனோட வந்தார். ஒரு நோக்கத்தோடு அவர் பிறந்தார். மனுஷனை பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, வேதனையிலிருந்து, இந்த மனு வர்க்கத்தின் தூய ரத்தம் சிந்தி பரிசுத்த ரத்தத்தை கொட்டி மீட்க வேண்டும். அதை பண்ணார். சிலுவையில மரித்தார். 3ஆம் நாள் ஒரு அதிசயம் நடந்தது. கல்லறையில இயேசு அடக்கம் பண்ணாங்க. இயேசு சாதாரண மனிதன் கிடையாது, மனிதனாக அவதரித்த தேவகுமாரன். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயிச்சார். மரணம் இயேசுவை கட்டுப்படுத்த முடியல. நமக்காக அவர் உயிர் தெழுந்தார். வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார். இருப்பார். இயேசுவை பத்தி முன்னாடியே தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தேவகுமாரன் மனுஷனா பிறப்பாரு, மீட்பராக வருவார், மனுஷனுக்காக வருவார், மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படி, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி தன்னையவே அவர் தருவார். 3ஆம் நாள் அவர் உயிர் தருவார் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றினார் இயேசு. அந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் பார்க்குறோம் பாருங்க. இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் வாரத்தின் முதல் நாளில் சில பெண்கள் வராங்க பாருங்க. இயேசுவின் கல்லறை நோக்கி வராங்க. வந்து பார்த்தா அந்த குகையில கல் புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இயேசுவின் சரீரத்தை பார்க்க வரும். கல் அப்படி புரட்டி தள்ளி வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு உள்ள போய் பார்த்தா இயேசுவை இங்கே காணவில்லை. 2 தூதர்கள் அந்த பெண்களுக்கு முன்பாக வந்து நின்று, உயிரோடு இருக்கிறவரை நீங்க எதுக்கு இந்த இடத்துல தேடுறீங்க? அவர் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. மனுஷகுமார் சிலுவையில பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு அவர் சொன்னதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க தேவதூதர். அவருடைய சீஷர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, உயிரோடு எழுந்துட்டாருன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆகி வரும்போது இயேசுவை அவங்களை பார்த்துட்டார். இயேசு அவங்கள பார்த்து தம்மை வெளிப்படுத்தினார், உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார். அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்து ரொம்ப ஹாப்பியா சீஷர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? இந்த ஒரு குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். எதற்காக இயேசு உயிர் தெழுந்தார்? இயேசு மனுஷன் கிடையாது, மனிதனாக வந்த தேவகுமாரன். இயேசு நமக்காக உயிர் தெழுந்தார். நம்மோடு இருக்கும்படி, நம்ம கூட டுவெல் பண்றது இயேசு உயிர் தெழுந்தார். நமக்காக உயிர் தெழுந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24வது அதிகாரத்துல அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இயேசுவின் சீஷர்கள் 2 பேர் இயேசுவின் சரீரத்தை பார்க்க முடியாம ரொம்ப மன துக்கத்தோட அவங்க வந்த ஊருக்கே திரும்ப போறாங்க. எம்மாவு அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. போற வழியில இயேசுவே வராரு. அவங்க கூட ஜாயின் பண்றாரு. அந்த ஜெர்னில இயேசுவும் ஜாயின் பண்றாரு பாரு. ஆனா இவங்களுக்கு தெரியல, இயேசுன்னு தெரியல. கவலையோட பேசிட்டு போறாங்க. தேவகுமாரனா வந்தாரு, அற்புதம்லாம் செஞ்சாரு, வாக்கிலும் செய்யிலும் ரொம்ப வல்லவரா இருந்தார். அவரை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட துக்கத்தோட பேசிட்டு போகும்போது இயேசு கேட்டுட்டே வர்றாரு. ஆனா இவங்களுக்கு தெரியல இயேசு கேட்கிறாரு, எதை பத்தி பேசிட்டு போறீங்கன்னு கேட்கிறாரு. அதுல ஒருத்தன் சொல்றான், உங்களுக்கு தெரியாதா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, நீங்க அவுட் சைடரான்னு கேட்கறான். இயேசு தெரியாத மாதிரியே கேட்கிறாரு. எதை பத்தி பேசுறீங்க, யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. இயேசுட்டியே சொல்றாங்க இயேசுவை பத்தி. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, நாங்க அவரை ரொம்ப நம்பி இருந்தோம், நிறைய அற்புதம்லாம் செஞ்சாரு. இந்த போர்ச்சேவர்களும் பிரதான ஆசாரிகளும் சேர்ந்து சிலுவையில் அரிச்சு மறிக்க வச்சுட்டாங்க. அவர் அடக்கம் பண்ணாங்க. இப்ப அவருடைய பாடியை நாங்க போய் பார்த்தா இல்லை, இது நடந்து 3 நாள் ஆகுது, இன்னையோட 3 நாள் ஆகுதுன்னு இயேசுட்டியே சொல்றாங்க இயேசுவை பத்தி. இயேசுவுக்கு நடந்தது இயேசுட்டியே சொல்றாங்க. இயேசு கேட்டுக்கிட்டே வர்றாரு. என்னைய பார்த்தா நீங்க அவுட் சைடரான்னு கேட்குறீங்க, என்னைய கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்குன்னு சொல்லல. அவர் வேத வாக்கியங்களை அவங்களுக்கு சொல்றாரு. நீங்க சொல்ற இயேசுவை பத்தி வேத வாக்கியங்கள் என்னென்னு எழுதியிருக்குது. மீட்பர் வருவார், பிறப்பார், மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை தருவார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு வேத வாக்கியங்கள் அவரை பத்தி தான் எழுதியிருக்குது. மோசே அவரை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அவரை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். தாவீது அவரை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். ஏசாயா அவரை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை அவங்களுக்கு விலைக்கு சொல்றாரு. சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஊர் நெருங்கிருச்சு பாருங்க. அந்த எம்மா ஊன்ற அந்த ஊர் நெருங்கிருச்சு. அது ரொம்ப தூரம். இந்த காலத்தில் மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். ஊரை நெருங்கிட்டாங்க. இயேசு சொல்கிறாரு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, போகாதீங்க, இன்னும் சொல்லுங்கள் அவரை பற்றி, இன்னும் என்னென்ன அவரை பற்றி எழுதியிருக்குது, எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்கன்னு அவரை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இயேசு அக்செப்ட் பண்ணி உள்ளே போகிறார். இப்போயும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. டின்னர் கொடுக்குறாங்க. அவர் அப்பத்தை பிட்டு அதை அவங்களுக்கு கொடுக்குறாரு. தான் யாருன்றது வெளிப்படுத்துறாரு. இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். இயேசு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அவருடைய மனக்கண்களை அவர் திறந்தார். எல்லா பயத்தையும் நீக்கிறார், எல்லா சந்தேகத்தையும் நீக்கிறார், எல்லா மனக்கலக்கங்களையும் நீக்கிறார். அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இயேசுவை அறிந்து கொண்ட மாத்திரத்திலே அவர் மறைஞ்சு போயிடாரு. உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த இரவு முழுவதும் இயேசுவை பற்றி பேசுறாங்க. அவர் நம்மகிட்ட பேசிட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் வரலையா? நமக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் ஆச்சு. நமக்கு
அவரை பற்றி எவ்வளோ விஷயம் நம்மகிட்ட சொன்னார். அப்போ எல்லாம் நமக்கு தெரியலையேன்னு சொல்லி இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இயேசுவை பற்றி அந்த இரவு முழுவதும் அன்று நரந்தரிகளை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அன்று இரவே புறப்பட்டு திரும்ப வராங்க எருசலேமுக்கு வந்து சீஷர்கள்ட்ட கன்வே பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி போனோம், போகிற வழியில் இயேசு தான் வந்தார் எங்க கூட, ஆனால் நாங்கள் அவரை அறியலை. அவரை பற்றி நிறையா விஷயம் சொன்னாங்க, நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம் சொல்கிறாங்க. அவங்க கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு வந்துட்டார். இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்கிறார். அவங்க கலங்குறாங்க, சந்தேகப்படுறாங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, எதற்கு சந்தேகப்படுறீங்க, எதற்கு கலங்குறீங்க? ஒரு ஆவிக்கு இப்படிலாம் இருக்காது. என் கையை தொட்டு பாருங்கன்னு சொல்கிறார், இந்த காயங்களை தொட்டு பாருங்கன்னு சொல்கிறார். நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு காமிக்கிறார். அவர் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை நான் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டேன். இதை தான்ப்பா சொல்லியிருந்துச்சு வேத வாக்கியங்களில். என்னையை பற்றி இதான் சொல்லியிருந்துச்சு. கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இந்த வேத வாக்கியங்களை நான் கம்ப்ளீட்டாக நிறைவேற்றிட்டேன், இந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மனு குலத்தை மீட்க மனிதனாக அவதரித்த தேவகுமாரன், இந்த மீட்பர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அவங்களை ஆசீர்வதிக்கும் போதே அவர் பரமேறி சென்றார். இயேசு வந்து மரிச்சதோடு அந்த கதை முடிஞ்சிருது. மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு சொன்னார் பாருங்க, பரமேறலுக்கு முன்னாடி கடைசியாக உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால கலங்காதீங்க, பயப்படாதீங்க, மனக்கலக்கங்கள் அடையாதீங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். பிளஸ் பண்ணிக்கிட்டே போனார் பரலோகத்துக்கு. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு, அவருடைய உயிர் தெழுந்தின் வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைப்பதாக. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு சமாதானம் தர, ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை தர, நல்ல ஒரு வாழ்க்கையை தர, அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நமக்கு என்ஷூர் பண்ணுறாரு. இந்த உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது, இந்த உயிர் தெழுந்த இயேசுனுடைய வல்லமையை விசுவாசிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதான் ஒரு அம்மா 50 வருஷத்துக்கு முன்னாடியே பாருனாங்க பாருங்க, உயிர் தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே, உயிரோடு எழுந்த இயேசு என் சொந்தமானாரேன்னு பாருனாங்க. நமக்காக உயிர் தெழுந்தார், நமக்காக மரணத்தை ஜெயித்தெழுந்தார். மரணம் இயேசுவை கட்டுப்படுத்த முடியும். அவருடைய வல்லமையும் ஆசீர்வாதம் நம்முடைய ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. கண்களை மூடி நாம் ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசு நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு இயேசு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய சந்தோஷத்தினால், உங்களுடைய மகிழ்ச்சியினால், உங்களுடைய நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்தியை அழுக்காம இயேசு நாம் திருவிழா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர்.